மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டப்பேரவை விதி 13 கீழ் ஆளுநர் பேருரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தை தள்ளி வைத்து இன்று முன்மொழிய பெறும் அரசின் தனி தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பெற வேண்டும் எனும் தீர்மானத்தை மொழிகிறேன். மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரை அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசின் தனி தீர்மானம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசியலே மக்களுக்கானதுதான். அதே மாதிரி அரசியல் கட்சினாலே அது மக்களுக்காகத்தான். அது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும். கொள்கையில நிலைப்பாட்டில் வேணும்னா வேறுபாடு இருக்கலாம். ஆனால் மக்களுக்கான பிரச்சனைனா எல்லா அரசியல் கட்சிகளுமே மக்கள் பக்கம்தான் நிற்கும். நாங்களும் அப்படித்தான். மனசாட்சி உள்ள மக்களாட்சியாகவே இருக்கவே எங்கள் ஒரே விருப்பம். நமது விவசாயிகளுக்காகவும் நமது மக்களுக்காகவும் நின்றே ஆக வேண்டியது நம் கடமை, நம் உரிமை. எல்லாத்தையும் தாண்டி அதுதான் நம்ம உயிரான உணர்வு. நீராதாரம் தான் நம்மோட மிக முக்கியமான அடிப்படையான வாழ்வாதாரத்தில் ஒன்று. நதி நீர் உரிமையும் நம்முடைய மிக முக்கிய உரிமைகளில் ஒன்று. அதை பாதுகாத்தே ஆக வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது. அந்த உணர்வோட அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை நமது மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரின் ஒப்புதலுக்காகவும் கொண்டு வர இருக்கிறோம். கட்சி வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு யாரும் யாரையும் குறை சொல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்காக நாம் அனைவரும் ஓரணியில் நிற்பவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டுமாறு அனைத்து சட்டமன்ற கட்சிகளின் அனைத்து உறுப்பினர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சொந்தங்களான விவசாயிகளுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் கொண்டுவரப்படும் இத்தீர்மானத்திற்கு உங்கள் அனைவரின் ஆதரவையும் வேண்டுகிறோம். ஒருமித்த கருத்தோடு இதை நீங்கள் அனைவரும் நிறைவேற்றி தர வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த தீர்மானத்தை படிக்கிறேன். தீர்மானம்: காவிரி நடுவர் மன்றம் 5/2/2007 அன்று அளித்த இறுதி தீர்ப்பையும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் 16/2/2018 அன்று அளித்த தீர்ப்பையும் மதிக்காமலும் சம்பந்தப்பட்ட படுகை மாநிலங்களின் இசைவை பெறாமலும் ஒன்றிய அரசின் எந்தவித அனுமதியை பெறாமலும் கர்நாடக அரசு தனிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் கர்நாடக அரசின் இச்செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்திற்கு தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் உட்பட எவ்வித அனுமதியும் அளிக்கக்கூடாது என ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது. காவிரி நடுவர் மன்றமும் உச்சநீதிமன்றமும் காவிரி படுகை ஒரு பற்றாக்குறை படுகை என குறிப்பிட்டு படுகையின் மொத்த நீரினையும் படுகை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்து விட்டதால் காவிரி படுகையில் புதிய திட்டங்களை மேற்கொள்ளவோ கூடுதலாக நீரை பயன்படுத்தவோ இயலாது. காவிரி பிரச்சனை இரு மாநிலங்களின் உணர்வு பூர்வமான பிரச்சனையாகும். ஆதலால் கர்நாடக அரசு மேகதாதுவிலோ அல்லது காவிரி படுகையில் வேறு எந்த இடத்திலோ அணை அல்லது எவ்வித புதிய நீர்த்தேக்க திட்டத்தை பிற படுகை மாநிலங்களின் இசைவு இன்றியும் ஒன்றிய அரசின் ஒப்புதல் இல்லாமலும் மேற்கொள்ளக்கூடாது என கர்நாடக அரசினை அறிவுறுத்துமாறு ஒன்றிய அரசை பேரவை வலியுறுத்துகிறது. கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கையை பரிசீலிக்கவோ
அதற்கு அனுமதி அளிக்கவோ கூடாது என்று மத்திய நீர்வள குழுமத்தையும் இப்பேரவை வலியுறுத்துகிறது. கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கிறது என்னும் இத்தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். இதை மாண்புமிகு உறுப்பினர்கள் முழு மனதோடு ஆதரிக்க வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் திரு இரா ராஜேஷ்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் முன்மொழிந்துள்ள அரசினர் தனி தீர்மானத்தை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முழு மனதோடு ஆதரிக்கிறோம். காவிரி என்பது ஒரு நதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டு விவசாயிகளின் உயிர் நாடி. காவிரி நீரை நம்பித்தான் லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்க்கையும் விவசாயமும் இயங்கி வருகிறது. காவிரி நடுவர் மன்றம் 2007 ஆண்டு வழங்கிய தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் 2018 ஆண்டு வழங்கிய தீர்ப்பையும் மதிக்காமல் தமிழகத்தின் ஒப்புதல் இல்லாமல் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது. இது சட்டத்திற்கு எதிரானது மட்டுமல்ல, தமிழக மக்களின் உரிமையை பறிக்கும் செயலாகும். காவிரி நீர் தமிழகத்திற்கு வழங்குவது குறித்து காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு, உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளின்படி தமிழ்நாட்டிற்கு ஆண்டுதோறும் 177.25 டிஎம்சி தண்ணீரை 3 வழிகளில் தமிழகத்திற்கு கர்நாடகா வழங்க வேண்டும். கபினி அணை மூலமாக கபினி ஆற்றில் 60 டிஎம்சியும், கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் 52 டிஎம்சியும், கபினி அணையிலிருந்து பிலிகுண்டு வரை 240 கிலோமீட்டர் தூரம் மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து பிலிகுண்டு வரை 200 கிலோமீட்டர் தூரம் உள்ள பகுதிகளில் பெய்கின்ற மழையின் மூலம் கர்நாடகாவிற்கு தடைப்படுத்தப்படாத நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்து 80 டிஎம்சி வழங்க வேண்டும். இதில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் 14.75 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா குறைத்துக் கொள்கிறது. ஆனால் நடைமுறையில் மேலே உள்ள இரு அணைகளின் முழு கொள்ளளவு நிரம்பிய பின்னர்தான் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்கி வருகிறது. தடைப்படுத்தப்படாத நீர்பிடிப்பு பகுதியில் இருந்து தமிழகத்திற்கு வருகின்ற நீரை தடுத்து 4 கிலோமீட்டர் முன்னதாக 67.15 டிஎம்சி கொள்ளளவு உள்ள மேகதாது அணை கட்டுவது உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிரானதாகும். இது தமிழகத்தை வஞ்சிக்கும் செயலாகும். மேகதாது அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரித்திட கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் அனுமதி வழங்கியுள்ளது. இது தவறான செயலாகும். சுமார் 67 டிஎம்சி தண்ணீரை தேக்கி வைக்கும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் ஏற்கனவே தண்ணீருக்காக போராடும் காவிரி டெல்டா விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட விவசாய மாவட்டங்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாகும். அது மட்டுமல்லாமல் காவிரி கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலம் குடிநீர் பெற்று வரும் தமிழகத்தின் பல பகுதிகளும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. விவசாயத்திற்கு மட்டுமல்ல, மக்களின் குடிநீர் உரிமைக்கும் இந்த திட்டம் அச்சுறுத்தலாக உள்ளது. கர்நாடக அரசின் இந்த ஒருதலை பட்சமான நடவடிக்கையை காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. தமிழக விவசாயிகளின் உரிமையை பாதுகாப்பதிலும் காவிரி நீர்ப்பாசன விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பதிலும் காங்கிரஸ் கட்சி என்றும் உறுதியாக நிற்கும். எனவே மேகதாது அணைக்கு எந்தவித அனுமதியும் வழங்கக்கூடாது. தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டவும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலான அரசு எடுத்து வரும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் தனது முழு ஆதரவையும் தெரிவித்துக் கொண்டு முன்மொழிந்த தீர்மானத்தை ஆதரித்து அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு மு தமிமுன் அன்சாரி அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, காவிரி நதிநீர் உரிமையை பாதுகாக்கும் வகையில் நமது சட்டமன்றத்தில் அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் அணுகுமுறைகள், வேறுபாடுகள் இவற்றையெல்லாம் கடந்து காவிரி உரிமைக்காக இந்த அவையில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஒரே அணியிலே இருக்கின்றோம் என்ற உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய கடமை இப்போது இருக்கிறது. அதன் அடிப்படையில் நாம் எல்லோரும் ஓரணியிலே இந்த விவகாரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம்.
இந்த உலகம் என்பது 71% நீராலும் 29% நிலத்தாலும் சூழப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகம் எங்கும் தண்ணீருக்கான போராட்டங்கள் கடந்த அரை நூற்றாண்டு காலமாக வலுப்பெற்று வருவதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய இந்திய திருநாடு பல்வேறு இனங்கள், மொழிகள், பிராந்தியங்களை கொண்ட ஒரு துணைக்கண்டமாக இருக்கிறது. இந்த நாட்டிலே நதிநீர் பிரச்சனைகள் எழுகின்ற பொழுதெல்லாம் ஒன்றிய அரசு தலையிட்டு நீதமான முறையிலே தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஒரே நாட்டிலே வாழக்கூடிய ஒரே நாடாளுமன்ற தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நமக்கு மத்தியிலே நதிநீர் பிரச்சனையின் காரணமாக பிளவு ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற அச்ச உணர்வு ஜனநாயக சக்திகள் எல்லோருக்குமே இருக்கிறது. உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளை கடந்து ஒரே நதி பயணிப்பதை பார்க்கின்றோம். உதாரணத்திற்கு வட ஆப்பிரிக்காவை செழுமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நைல் நதி எடுத்துக்கொண்டால் 11 நாடுகளை கடந்து செல்கிறது. எகிப்து, சூடான், உகாண்டா, எதியோப்பியா உள்ளிட்ட நாடுகள் பயன்பெறுகின்றன. அந்த 11 நாடுகளை கடந்து செல்லக்கூடிய அந்த நைல் நதிக்கு மத்தியில பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை தீர்ப்பதற்காக நைல் பேசின் இனிஷியேட்டிவ் என்ற ஒரு அமைப்பு, நிர்வாக அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு நாடுகளுக்கு மத்தியிலே ஒரு நதி பாய்கின்ற போது அதை தீர்ப்பதற்கு ஒரு கூட்டுக்குழு ஏற்படுத்தப்பட்டு ஒரு ஒருமைப்பாடு நிலைநிறுத்தப்படுகிறது என்று சொன்னால், ஒரே நாட்டிலே பாயக்கூடிய நதிகளுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்படுகின்ற போது ஒன்றிய அரசும் அதை சார்ந்தவர்களும் நீதமான ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்றுதான் நாம் எதிர்பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் இதே மாமன்றத்தில் 6/12/2018 அன்றைய அரசு இதே போன்ற ஒரு தீர்மானத்தை மேகதாதுவுக்காக கொண்டு வந்த போது நானும் அதை ஆதரித்து பேசினேன். இப்போதும் அதே பிரச்சனை எழுந்திருக்கிறது. இந்த பிரச்சனை என்பது 4 மாநிலம் தொடர்புடையது என்பதை மறந்துவிடக் கூடாது. கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி என்று 4 மாநில மக்களும் இதிலே பயனடைகிறார்கள். இந்த நேரத்தில் கர்நாடக அரசுடைய புதிய முதல்வராக இருக்கக்கூடிய சிவகுமார் அவர்கள் சமீபத்தில் ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் பாட்டீல் அவர்களை சந்தித்து காவிரியின் குறுக்கே மேகதாதுவிலே அணை கட்ட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இது உச்ச நீதிமன்றம் அடங்கிய தீர்ப்புக்கு எதிரானது. காவிரி மேலாண்மை ஆணையம் இதை நிராகரித்திருக்கிறது என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் உணர்த்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று சொன்னால், காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய ஒப்புதலின்றி காவிரியின் குறுக்கே எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்துடைய வழிகாட்டலோடு அமைக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான அமைப்பு தான் காவிரி மேலாண்மை ஆணையம். அதற்கு எதிராக கர்நாடக அரசு செயல்படுகின்ற பொழுது தமிழ்நாடு அரசின் சார்பிலே உச்ச நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நாம் தொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். அது மட்டுமல்ல, காவிரியுடைய உரிமையை நாம் பேசுகின்ற பொழுது ஒரு மாற்று திட்டத்தை முன்வைக்கின்றோம். மேகதாது என்பது கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 1000 அடி பள்ளத்தில் இருக்கிறது. அங்கே மேகதாதுவில் அணை கட்டினால் கர்நாடகத்துறை விவசாயமும் பாதிக்கும் என்று கர்நாடக விவசாயிகள் கூறியிருக்கிறார்கள். கர்நாடக விவசாயிகள் மட்டுமல்ல, அது அடர்ந்த வனப்பகுதி என்ற காரணத்தினால சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் எதிர்த்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நாம் மாற்று யோசனையாக என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், ஐயா காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்த போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராசிமணல் அருகே ஒரு அணையை கட்டலாம் என்று அடிக்கல் நட்டினார். அதற்கான ஆதாரம் இப்போதும் ஒகேனக்கலில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலக கட்டிடத்திலே இருக்கிறது. அங்கே அணை கட்டுகின்ற பொழுது 2 மாநில மக்களும் சர்ச்சையின்றி அந்த நீரை பகிர்ந்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், அந்த இடதுபுறம் தமிழ்நாட்டில் இருக்கிறது, அந்த அணையுடைய வலதுபுறம் கர்நாடகாவில் இருக்கிறது. 2 மாநில விவசாயிகளும் அவரவர் விருப்பத்துக்கேற்ப நீரை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அன்றைய தினம் உணர்ந்த காரணத்தினால்தான் ஐயா காமராஜர் அவர்கள் அதற்கான அடிக்கலை நட்டினார். நாம் கர்நாடகாவுக்கு சொல்ல விரும்புவது, மேகதாதுவில் நீங்க அணை கட்டுகின்ற போது கர்நாடக விவசாயிகளும் பாதிக்கப்படுகிறார்கள், தமிழ்நாட்டு விவசாயிகளும் பாதிக்கப்படுகிறார்கள். அதே சமயத்தில் ஐயா காமராஜர் அவருடைய திட்டத்தின்படி ராசி மணலிலே அணையை கட்டுகின்ற போது 2 மாநில ஒப்புதலோடு புரிந்துணர்வோடு ஒரு அணையை கட்டுகின்ற பொழுது அந்த நதி நீர் கர்நாடக விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, பெங்களூரில் இருக்கக்கூடிய மக்களுடைய குடிநீரையும் தீர்க்கும். தமிழ்நாட்டில் தஞ்சை சமவெளி விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, ராமநாதபுரம் தொடங்கி சென்னை வீராணம் குடிநீர் வரை பயன்படுத்தக்கூடிய நம் எல்லோருக்கும் பயனளிப்பதாக இருக்கும். எனவே 2 மாநில மக்களும் நலன் தரக்கூடிய அந்த திட்டத்தை பரிசீலிக்காமே தவிர மேகதாதுவில் அணை கட்டக்கூடிய முயற்சி என்பது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு எதிரானது என்ற அடிப்படையில் இந்த முதல்வர் அவர்கள் முன்மொழிந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் வழிமுடிந்து அமர்கிறேன். நன்றி.